ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான விளாக் பண்ண போறோங்க. எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் எடுத்துட்டோம். பேக் மட்டும் பேக் பண்ணிட்டோம். எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத அப்கமிங் அந்த வீடியோஸ்ல பாத்துங்க. வாங்க மக்களே, பயணிக்கலாம். ரேபிடோ புக் பண்ணி திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இப்போ திருமங்கலத்துல இருந்து நம்ம ஏர்போர்ட் போக போறோம். மக்களே, ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து ஏர்போர்ட் கனெக்ட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதுனால நம்மளோட டெர்மினல் வந்து T2. ஸோ T2க்கு போயிட்டுருக்கோங்க. காய்ஸ், போர்டிங் பாஸை வாங்கியாச்சு, செக்யூரிட்டி செக்கும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறதுனால இமிக்ரேஷன் கிளியர் பண்ணோம். ஸோ அதுவுமே கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம எந்த கண்ட்ரி போக போகிறோம் அப்படின்றத இன்னும் உங்களுக்கு சொல்லலை. செம்ம கண்ட்ரிங்க, சீரியஸாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்கும் அந்த கண்ட்ரி. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எப்பவுமே விண்டோ சீட் கிடைக்கும், இந்த வாட்டி விண்டோ சீட் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ மிடில் சீட் தான் கிடச்சிருக்கு. நம்மளோட டின்னர் வந்துருச்சு காய்ஸ். டின்னரில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்வீட் இருக்குது, பன்னும் ப்ளஸ் சீஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சால்டட் கேஷ்யூ நட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க மகளே. சாப்பிட்டுட்டு அந்த டிஸ்பிளே இப்போ மேலே ஒரு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுது இல்லைங்களா, பார்த்தேன் என்னென்ன மூவிஸ் இருக்குன்னு. மிஷன் இம்பாசிபிள் 4 இருந்துச்சு. சரி, போட்டு பார்த்துட்டு இருக்கேன் மக்களே. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்றதுனால லிக்கர்ஸும் அவைலபிளாக இருக்கும். காய்ஸ், லேண்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகளில் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வந்திருக்கோன்றதை காட்டுறேன். இதை பாருங்க. வெல்கம் டு ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தாய்லாண்டில் இருக்குங்க. தாய்லாண்டோட கேபிட்டலான பேங்காக்ல இருக்குங்க. ஆமாங்க, நம்ம பேங்காக் தாங்க வந்திருக்கோம். எத்தனை பேரோட கனவு, நிறைய பேரோட கனவாக இருக்குங்க கண்டிப்பாக பேங்காக் வரணுன்றது. சத்தியமாக நினைக்கல, பட் ஆனால் நிறைவேறிடுச்சு. பயங்கரமாக இருக்க போதுங்க இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஸோ பேங்காக் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். 2 நாள் வந்து பட்டாயாவில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேங்காக்ல என்னென்ன இருக்குது, ஸோ மொத்தத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட் வர்றதுக்கே நான் ஒரு மெட்ரோவில் 20 மினிட்ஸில் வந்தோம். கைஸ் பார்த்தீங்களா, மிஸ் யூனிவர்ஸ் யூஎஸ்ஏங்க ரீசெண்டாக நடந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பஸ்ஸில் ஏறிட்டோம் காய்ஸ். ஏர்போர்ட்டை காட்டுறேன் பாருங்க. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க இது. ஹாய் மக்களே, இங்கே டைகர் டாப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே புளிங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டோம். காய்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே ஒரு டைகர், அங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று தூங்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்லங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. இப்போ பட்டாயாவுக்கு அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். டு பட்டாயா வந்து ஆல்மோஸ்ட் 2 hours ட்ராவலுங்க. அந்த பஸ்ஸில் தான் போய் ரீச் ஆக போகிறோம். பார்த்தீங்களா, மழை வருது. ஆக்சுவலாக இது ட்ராபிக்கல் கண்ட்ரின்றாங்க, அதனால் எப்போ வேணால் மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, மழை நின்று இந்த இடத்துல வந்து மழையில் பாருங்கள், செம வெயில் அடிக்குது. பட்டாயா கிட்டே ரீச் ஆக போகிறோம் காய்ஸ். வந்துட்டோம். நேராக போனால் பட்டாயா சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம் காய்ஸ். காய்ஸ், ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ் அவங்க பண்ணதுலேயே பாடி பெயின் வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன். ஸோ இப்போ அடுத்து லஞ்சு போக போகிறோம் இந்த பஸ்ஸில். ஹாய் மக்களே, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. ஃபஸ்ட் லஞ்சு போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த புத்தா டெம்பிள் ஒன்று விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புத்தா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, புத்தர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. குரூப் ஃபோட்டோக்கு நின்றுட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. மேலே போய் பார்த்தா எப்படி இருக்குன்றத கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். நம்ம 5 தலை பாம்பு மாதிரி ஏதோ ட்ராகன் மாதிரி இருக்குங்க அது. ஸோ கிட்ட வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோங்க.
பயங்கர பெருசாக இருக்குங்க. இது கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பட் ஆனால் நிஜமாக நேரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருக்குங்க. வரும்போது அந்த டூரிஸ்ட் கைட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் இங்கே இந்த கண்ட்ரியில் வந்து 90% வந்து புத்திசமாங்க. புத்திசம் ரிலிஜன் தான் இங்கே வந்து 90% மேலே இருக்காங்க. ஸோ புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிசையர் இஸ் த காஸ் ஆஃப் மெசையர் அப்படின்னு ஒரு 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 வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆசைகள் தான் வந்து எல்லா துயரத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்றத தான் மீனிங்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, இந்த பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அதை சுற்றி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புத்தாஸ் இருக்காங்க பாருங்க. குபேரர் சில மாதிரி இருக்கு. பட் ஆனால் குபேரான்னு தெரியல. அது விவோ பாருங்க எப்படி இருக்குன்னு. வியூ பார்த்தீங்களா? பயங்கரமா இருந்துச்சுல. இப்போ புத்தர் சிலைக்கு இந்த பக்கமும் நிறைய சிலைகள் இருக்கு பாருங்க, காட்டுறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புத்தாஸ் தான் நினைக்கிறேங்க. இப்போ பாருங்க, அப்படியே சுற்றி சர்க்கிளாக இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு சுற்று. பாருங்க, நீங்கள் பாருங்க, அழகாக அந்த சின்ன புத்தர் கிட்ட அந்த தண்ணியில் அப்படியே மிதக்கிற மாதிரி லோட்டஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக தாய்லாந்து கரன்சி இந்தியன் கரன்சியை விட அதிகமாக இருக்குங்க. 2.74 டைம்ஸ் வந்து அவங்க அஹெடாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 2.74 ருபீஸ் கொடுத்தா தான் அவங்களோட நாட்டில் வந்து 1 ரூபிக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ் வந்து நம்மக்கிட்டே கொடுத்தாங்கன்னா நம்ம 2740 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளோட அஹெடாக இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இங்கே தான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நேராக ஹோட்டலில் செக்இன்னு சொல்லியிருக்காங்க. செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சைட் சீயிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போகிறோம் பாருங்கள். ஸோ இங்கே தான் மக்களே, பஃபே தான். Where you can go in and good for you. Okay, 5:45 at CB Hotel lobby. We are departed for the show tonight. கைட் சொன்னது கேட்டிங்களா கைஸ்? 5:45க்கு இந்த ஷோக்கு கிளம்பணுமா. இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம் கைஸ். ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்லங்க, பயங்கரமாக இருக்குங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்மளோட ஸ்டே இருக்க போகுதுங்க. 2 days. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நேராக போனால் ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக இருக்குல்ல மக்களே. செக்இன் பண்ணியாச்சு, கீ வாங்கியாச்சு. வாங்க ரூம்குள்ளே போகலாம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், குளிச்சாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ அல்கசார் ஷோன்னு ஒரு ஷோ சொல்லியிருக்காங்க. அந்த ஷோவுக்கு போக போகிறோம். இது ஒரு பஸ்ஸு அண்ட் இது ஒரு பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் மக்களே. அல்கசார் ஷோ எப்படி இருக்குன்றத அங்கே போய் காட்டுறேன். காய்ஸ், கிளம்ப போகிறோம் அல்கசார் ஷோவுக்கு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் பாருங்கள், கோர்ட்யார்ட் பை மேரியாட். இந்த ஹோட்டல் தான் நம்ம தங்கி இருக்கிறது.
செம்ம டயர்டு காய்ஸ். ஃப்ளைட்டு நாங்கள் ஏறின டைம் வந்து எங்களோட ஃப்ளைட் வந்து 1 o'clock. தூக்கமே இல்லை. இவங்க வேறு ஸ்கூட்டி சுற்றிட்டே இருக்காங்க. செம்ம டயர்டாக இருக்குது. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த இவங்க தாங்க கைடு, லோக்கல் கைடு. லெஃப்ட் சைடு பார்த்தா ஃபுல்லாக ஹைரைஸ் பில்டிங்ஸாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட் சைடு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூவு. பாருங்க guys, ஈவினிங்கில் பீச் சைடு பயங்கரமான ரிலாக்ஸான சில்லான வியூ. ஆக்சுவலாக ஒரு கூல் ஈவினிங் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. வந்துட்டோம் காய்ஸ். என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். ஸோ அவங்க நம்மளுக்கு ஒரு டிக்கெட் தருவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டுக்காக வெயிட்டிங். காய்ஸ் என்ட்ரன்ஸில் லைட் செட்டிங்கை பாருங்கள். அந்த லைட் ஆச்சு பயங்கரமாக இருக்குல்ல, செமையாக இருக்குங்க. அப்படியே உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ டிக்கெட்டு கையில் வாங்கியாச்சு. பார்த்தீங்களா லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. உள்ளே வந்தாச்சு காய்ஸ். உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்காசார் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. க்ரௌடை பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுங்க. பயங்கரமாக வெளியவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஷோ நிஜமாலே சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேலண்டடாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகல. அவ்வளோ ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக பண்ணாங்க. உள்ளே பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா நம்ம 100 பாத் கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மளோட ஐட்னரி லிஸ்ட்டில் அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னரு. ஸோ ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ரைட் சைட் தெரியுதா கைஸ், டெர்மினல் 21 சொல்லிட்டு. ஸோ நிறைய இடத்துல இந்த ஷாப்பிங் மால் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஏரோப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெஸ்டாரண்ட் அது. ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது ஷாப்பிங் மால். நிறைய இடத்துல பார்த்தாங்க அது டெர்மினல் 21 அப்படின்னு. போயிட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். டின்னர்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கான ஷெடியூல் ஐட்னரியும் முடிஞ்சுது. ஸோ டீமோட பட்டாயாவை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே நடந்து போயிட்டே இருக்க மக்களே. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து வந்திருக்காங்க. லைக் குஜராத்லேருந்து, டெல்லியிலேருந்து, மும்பையிலேருந்து, அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத், எக்கச்சக்க லொக்கேஷன் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தான் சுற்றிட்டு இருக்கோங்க. ஸோ ஃபைனலாக வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்க. நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டுன்றது ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸுங்க.
விடிய விடிய அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். பகலெல்லாம் ஃபுல்லாக தூங்கின்னு தான் இருக்கும், அந்த வெறிச்சோடி இருக்கும். நைட்டு வந்து 5-6 விடியற வரைக்கும் பயங்கர பார்ட்டி டவுனுங்க இந்த ஊர். இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஊர் டாக்ஸி மாதிரி. ஒரு 7-8 பேர்லேருந்து 12 பேர் வரையும் அதில் போகலாங்க, ஷேரிங்கு. ஸோ ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகிறோம் ரூமுக்கு. ஸோ இன்றைக்கி டே ஒன் வந்து செம்ம டயர்டு. ஏன்னா நம்ம ஃப்ளைட் ஏறினதே நைட்டு 1:30க்கு ஏறினோன்னா நம்ம ஏர்போர்ட்டில் 9 இருந்தோம். இப்போ வீட்டிலேருந்து 7 கிளம்பணும். ஃபுல் ஹெக்டிக்கான ஷெட்யூலு. ஸோ டே ஒன் இன்னையோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு வர்ற ப்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அண்டில் தென் டாடா பாய், டேக் கேர் மக்களே.